يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகள் உண்மையானதல்லாஹுடைய வார்த்தை, வழிகாட்டுதல்கள் சிறந்ததல்லாஹின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதல், செயல்களில் கெட்டது மார்க்கத்தின் பேரால் உருவாக்கப்படும் புதுமைகள், மார்க்கத்தின் பேரால் உருவாக்கப்படும் புதுமைகள் அனைத்து விதாத்துக்கள், அனைத்து விதாத்தின் வழிகேடு நம்மை நரகத்துக்கு எடுத்துச் செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய எச்சரிக்கை வாசகங்களை ஞாபகப்படுத்தியவனாக உரையாக செய்தேன். முதலாவதாக அல்லாஹ்வுடைய மாளிகையில் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி இந்த இடத்தில் ஒன்றிணைந்து அல்லாஹுக்கு இல்லாமல் அன்பார்ந்த இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, தலைப்புக்குள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழியை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாளிகைகளில் ஏதேனும் ஒரு மாளிகையில், அதாவது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் ஏதாவது ஒரு பள்ளிவாசலில் ஒரு சமுதாயத்தினர்கள் ஒன்று கூடி தங்களுக்கு மத்தியில் தாரசூன பைனம் எத்துலூன கிதாபல்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் ஓதி, அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் ஓதி தாரசூன பைனம், அந்த வேதத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் யாரெல்லாம் படித்துக் கொள்கிறார்களோ அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்க உரைகளை செவியுறார்களோ, பள்ளிக்கு வந்து செவியுறார்களோ அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இல்லா நஸலத் அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களிடத்தில் அந்த இல்லா நஸலத் அலைஹிமுர் ரஹ்மத் அவர்களுக்கு இறங்குகிறது. யார் அந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய அந்த மக்களை பற்றி ரசூலுல்லாஹி சொல்லும்போது அவர்களிடத்தில் சக்கீனத் இறங்குகிறது. இல்லா நஸலத் அலைஹிமுஸ் சக்கீனா, சக்கீனத் அவர்களிடத்தில் இறங்குகிறது, மன அமைதி இறங்குகிறது, ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது, வஷியத்துக்கும் ரஹ்மா. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலக்குமார்களுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் தன்னிடம் உள்ள அந்த மலக்குமார்களிடத்தில் அவர்களை பற்றி நினைவு கூறுகிறார். ஒரு 3 மிக முக்கியமான அடிப்படைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒன்றாவது என்ன? இல்லா நஸரத் அலைஹிமுஸ் சக்கீனா, அந்த இடத்துக்கு அல்லாஹ்வுடைய சக்கீனத் என்ற மன அமைதி இறங்குகிறது. அதே போன்று ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. 2வது ரஹ்மத்ன்றது அல்லாஹ்வுடைய அருள். 3வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், மலக்குமார்களுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ பாதுகாப்பு போட்டாலும் எல்லா பாதுகாப்பையும் மிஞ்சிய பாதுகாப்பு யார்கிட்ட? மலக்குமார்கள். அந்த மலக்குமார்களோட பாதுகாப்பை நாங்கள் தரணும்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்து ஒரு கல்வியை நாங்கள் பெறோம்னு சொன்னால் அதில் அந்த பாதுகாப்பு இருக்கிறது, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது, எல்லாத்தை விட எங்களுக்கு சக்கீனத் என்ற மன அமைதி இருக்கிறது. அல்லாஹ் தன்னிடம் உள்ள, எந்த அளவுக்கு சொல்றான், தன்னிடம் உள்ள மலக்குமார்களிடத்தில் என்னுடைய இந்த அடியான், இன்னென்ன அடியான், என்னை நினைவு கூறுகின்ற இந்த சபைக்கு என்னை பற்றி கற்றுக்கொள்வதற்கு இங்கே வந்திக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான் என்று சொல்றாங்க. இப்போ இது மிகவும் முக்கியமான ஒரு அடிப்படை. பொதுவாகவே இன்றைக்கு மனிதர்களுக்குள்ள பிரச்சனை வந்து சக்கீனத் தான், மன அமைதி. எல்லா இடங்களிலும் இன்றைக்கு என்ன செய்யறாங்க, நிம்மதியை தேடி மனுஷன் போய் கொண்டிருக்கிறாங்க. நிம்மதி எங்கே கிடைக்கும், நிம்மதி எங்கே கிடைக்கும் ஏன்னு கேட்டால், நிம்மதியை தேடி இன்றைக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய சைக்காட்ரிஸ்ட்களை பார்க்க போகிறான், அதே மாதிரி கவுன்சிலிங்களுக்கு போகிறான், நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறான் மனுஷன் தேடி கொண்டிருக்கிறான். ஏன் தேடி இருக்கிறான்னு கேட்டால், மனசில் சிலவங்களுக்கு எல்லாமே இருக்குது, நிம்மதி இல்லை. பிள்ளைக்கும் அதே மாதிரி கணவர், உலகத்தில் உள்ள எல்லா பொருட்கள் எல்லாம் கிடைச்சி, ஆனால் நிம்மதி இல்லை. சிலருக்கு நினைக்காது, சில நல்ல பிள்ளை இருக்காது, அதனால் நிம்மதி இல்லை. இப்படி ஒவ்வொரு காரணங்களை சொல்லி மனிதன் என்ன செய்யறான்னு கேட்டால் நிம்மதியை தேடிட்டிருக்கிறான். ஒரு குடும்ப வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லை, அல்லது என்னுடைய பிள்ளைகளால் எனக்கு நிம்மதி இல்லை, அல்லது என்னுடைய சுற்றுச்சூழலால் எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு மன அமைதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய
நிறைய மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். உண்மையிலேயே ஒரு அடிப்படை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நிம்மதி என்பது எப்பவும் நீங்கள் மனசில் வச்சிங்க, ஒரு பொருளால் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் எல்லாம் ஏன் எங்களுக்கு நிம்மதியும் சக்கீனத்தும் கிடைக்கிறது இல்லைண்டா, மன அமைதியே எங்களுக்கு ஏற்படுதில்லைன்னு கேட்டால் நாங்கள் என்ன நினைக்கிறோம் கேட்டால், நாங்கள் ஏழையாக இருந்தால் பணக்காரனாக மாறினா நிம்மதி கிடைக்கும் நினைக்கிறோம். நோயாளியாக இருந்தால் இந்த நோயிலிருந்து எல்லாம் என்னை பாதுகாத்துட்டேன்னா நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிறோம். பிள்ளை இல்லைன்னு சொன்னால் எனக்கு ஒரு பிள்ளை எல்லாம் தந்துட்டான்னா நிம்மதிக்கு வந்துடும் நினைக்கிறோம். அதை கொடுத்ததுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டால், அந்த திருப்தி இல்லாமல் மனசு என்ன சொல்லுங்க, நான் நிம்மதி இதனால வரும்னு பார்த்து நான் வரலையே. காசு இல்லாத நேரத்தில் என்ன நினைக்கணும், சாப்பிட இயலாம ஒரு காலத்தில் நம்ம என்ன சொல்லிப்போம், வறுமையில் இருந்தவங்களை வறுமையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்ம நினைச்சிப்போம், வறுமையில் இருக்கிறோம், பசியோடு இருக்கிறோம், பட்டினியோடு இருக்கிறோம், தேவைகளோடு இருக்கிறோம், உடுப்பு வாங்க சல்லி இல்லை, சாப்பிட சல்லி இல்லை, பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்குரிய பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கறதுக்கு சல்லி இல்லை. இது இவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை, இவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை நினைச்சு என்ன செய்யணும்னு கேட்டால் எங்களுக்கு நிம்மதி இல்லை, இதனால தான் நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அல்லாஹ் ஒரு காலத்தில் என்ன செய்வான்னு கேட்டால் அந்த பணத்தை தந்துடுவான், சாப்பாடு உடுப்பு நிறைய இருக்கும், வீட்டில் பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, அவளுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ஆனால் மனசில் நிம்மதி இல்லை. அது மாதிரி தான் பிள்ளையை தேடி நினைச்சு நிற்பார். 10 வருஷமா பிள்ளை இல்லை, 10 வருஷத்துக்கு கூட பிள்ளையை தருவான். தந்த உடனே எனக்கு நிம்மதி கிடைக்கும், நிம்மதியை தேடுவாங்க. ஆனால் அங்கேயும் என்ன செய்யாது, அந்த நிம்மதி சரியாக கிடைக்காது. இப்படி எல்லா விஷயத்திலையும் நம்ம எங்கே நிம்மதியை தேடணும்னா ஒரு பொருளை பின்னால தேடுவோம். எங்களுக்கு எது கிடைக்கலையோ, எங்களுக்கு எது இல்லையோ அது வந்தால் நிம்மதி என்று நினைக்கும். ஆனால் உண்மையிலேயே இஸ்லாம் நிம்மதி அப்படி சொல்லித்தரல. ஒரு பொருள் கிடைக்கிறதுனாலையும் ஏதாவது ஒன்று எங்களுக்கு கிடைக்காமிக்கிறதுனாலையும் நாங்கள் நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறதுக்குரிய காரணமாக இஸ்லாம் அதை சொல்லு. அதை நாங்கள் சரியாக விளக்குவோம்னு சொன்னால் எங்களோட மனசுலேயே நிம்மதி வரும். உண்மையிலே நிம்மதிக்குரிய காரணமாக இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், குர்ஆனை நான் இப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸினுடைய அடிப்படை கருத்து அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசி மஜ்தபா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசலுக்கு வந்து அந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய ததாரசுன பைனம் யத்லூன கிதாபல், அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து அதை மற்றவர்களுக்கு ஒருவர் பரிமாறி கொள்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இல்லா நஸலத் அலைஹிம் ஸகீனா, அந்த சபைக்கு அல்லாஹ் நிம்மதியை இறக்குவது. அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும், நிம்மதின்றது அது வந்து நானும் நீங்களை நினைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று கிடைச்சிட்டுதுன்னா எனக்கு நிம்மதியாகன்றது இஸ்லாம் சொல்லலை. அல்லாஹ் உள்ளங்களுக்கு அருள்வான், இறக்குது. இப்படி குர்ஆனை சொல்றான்னா, இந்த அன்சல்னா ஃபீ லைலத்துல் கத்ர், அதாவது லைலத்துல் கத்ருடைய இரவு குர்ஆனை தான் மேலிருந்து இறக்கணும், வானத்திலிருந்து நல்லா இறக்கணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு உள்ளத்துக்கும் எல்லாம் நிம்மதியை மேலிருந்து இறக்கணும். அதை இறக்குறதை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும்னா அதுக்கு சில விஷயங்கள் அதில் ஒன்று தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிறது உதாரணம் யூடியூப்ல படித்தாலோ, ஃபேஸ்புக்கில் படித்தாலோ, டிவியில் போட்டு படித்தாலோ நிம்மதி கிடைக்குமான்னு கேட்டால் நிம்மதிக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் பள்ளிவாசலுக்கு வந்தேன்னு சொன்னால் அல்லாஹ் அந்த இடத்துல தான் இறக்குவாங்க. அப்போ அதை என்ன செய்யும், எங்களோட உள்ளங்களுக்கு அது வரும், அந்த நிம்மதி கிடைக்கும். நாங்கள் என்ன நினைச்சிருக்கிறோம் கிடைக்கும், அதுக்குரிய வழியே இல்லாமல் அது இஸ்லாம் என்ன சொல்லுவோம் அதை விட்டுட்டு நாங்கள் நிம்மதியை தெரியும். சில பேரை நாங்கள் பார்ப்போம், அவனுக்கு எல்லாம் மீக்கும், குடும்பம் மீக்கும், மனைவிக்கும், பிள்ளைக்கும், பணம் மீக்கும், எல்லாம் மீக்கும். ஆனால் மனசுல ஒரு வறுமை, எல்லாம் எனக்கு இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை. என்ன காரணம்? அப்போ உலகத்தில் எல்லாம் கிடைச்சிட்டு நிம்மதி கிடைக்கும்னா அவனுக்கு நிம்மதி இருக்கும், மன நிம்மதி. நீங்கள் பெரும்பாலும் பாருங்க, உலகத்தில் மேற்கத்தியவாதிகள் எல்லாத்தோடையும் வாழக்கூடிய பெரிய பிரபலியங்கள் எவ்வளோ வருகிறாங்க. அவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வர்றதை இல்லாட்டி தற்கொலை செய்கிற ஒவ்வொரு மெத்தடில் போகிறாங்க. சில பேர் இஸ்லாத்துக்கு வந்து நேர்வழி பெற்று இப்போ தான் நிம்மதி ஆகிக்கிறேன்னு சொல்கிறவங்க பார்க்கணும். அதே மாதிரி தற்கொலை செஞ்சுட்டு சாதனை எத்தனை பிறகு பார்க்கணும். எல்லாம் ஏன் எல்லாம் கிடைச்சாலும் மனசுக்கு ஒரு விதமான பெருமை மனசுக்கு. அதனால எப்பவும் மனசில் ஒரு விஷயத்தை நாங்கள் வைக்கணும். எனக்கு அல்லாஹ் ஒரு குறைபாடை வச்சுக்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு ஒன்று தரலன்னா, அல்லாஹ் எனக்கு ஒரு பிரச்சனையை வச்சுக்கிறான்னு சொன்னான், அந்த பிரச்சனை என்னுடைய கணவன் மேல மூலம் இருக்கலாம், என்னுடைய பிள்ளை மூலம் இருக்கலாம், என்னுடைய குடும்பத்தில் இணைவர்கள் மூலம் இருக்கலாம், என்னுடைய பொருளாதாரத்தின் மூலம் இருக்கலாம், என்னுடைய அயலவர்களின் மூலம் இருக்கலாம், என்னுடைய குடும்பம் என்னை சுற்றி ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குதுன்னு வச்சோம்னா அந்த பிரச்சனை வந்து நான் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய காரணம். இதை நாங்கள் விளங்கிட்டோம்னு சொன்னால் நாங்கள் நிம்மதியை முடியும். நம்ம மன அமைதியாக இப்போ நம்ம என்ன செய்வோம், புரிஞ்சுக்கொள்வோம். நான் தலைப்புக்கு வரல, முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வந்ததுனால சொல்லி கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். அப்போ நிம்மதியில் அந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். இது எதுவுமே வராது. நம்ம என்ன நினைக்கிறேன், சிம்பிளாக ஒரு 2-3 உதாரணத்தை சொல்லி நான் பாருங்க. ரசூல்லாவோட வாழ்க்கை எடுத்து பாருங்க. உலகத்தில் ரசூல்லாவை விட ஏழையா ஒரு மனுஷனை பார்க்கலாம். ஏன் ஹதீஸ்கள் எங்களுக்கு என்ன சொல்லுது, ரசூல்லாவுடைய சாப்பாடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எப்படியெல்லாம் சொல்லுது, யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. யாராவது
ரசூலோட சாப்பாடு சம்பந்தமாக வரக்கூடிய ரசூலோட ஏழ்மை எந்த அளவுக்கு இருக்குது, யாராவது ஒரு செய்தி தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது தெரிஞ்ச ஒரு செய்தி ஒன்று சொல்லுவோம். ரசூலா என்ன செய்வாங்க, பிறைகளை பார்த்து பார்த்து மாதம் போகும், ஒவ்வொரு மாதம் போகும், அடுத்த மாதம் போகும், என்ன செய்யாது, வீட்டில் அனுப்பி பார்த்தாரு. ஆயிஷா நாயகா இருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அவ்வளவு காலம் உங்களுக்கு வந்து அந்த சஹாபாக்கள் கேட்குறாங்க, அப்படின்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குற நேரத்தில் அஸ்வதான் 2 கருப்புக்கள் என்னென்னா தண்ணியும் பேரிச்சம்பழம். எங்களோட மாசக்கணக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு கிழமைக்கு எங்களோட பொருளாதார நிலைமையை பொறுத்து சிலருக்கு ஒவ்வொரு நாளும் கறியோட சாப்பிடாட்டி என்ன செய்யாது, சாப்பிடலாம். எங்களோட வீட்டில் பிள்ளைகளுக்கு ஒரு 2 நாளைக்கு நாங்கள் இறைச்சாக்கல்ல போலி ஆக்கலைன்னா வீட்டில் பெரிய பிரச்சனையாகும். சாப்பாடை தூக்கி வீசிட்டு போகிற அளவுக்கு பிரச்சனையாக. இப்படி ஒரு கிழமைக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னால், ஒரு கறியை ஆக்கி சாப்பிடலன்னு சொன்னால் அது எங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ஒரு பிரச்சனையே. ஆனால் ரசூலோட ஊரில் மாதக்கணக்கு 1 மாதம் 2 மாதம் நல்லா பாஸ் ஆகி என்ன போகுது, டைம் போகுது. ஆனால் சாப்பாடு சமைக்கிற அளவுக்கு வீட்டில் இருந்து என்ன தண்ணியை குடிக்கிறாங்க, பேரிச்சம்பழத்தை யாராவது பக்கத்து வீட்டில் இவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது தந்தாங்கடா, பால் ஏதாவது தந்தால் அதை உண்ணுவோம், ஏதாவது சாப்பாடு இருந்தால் சாப்பிடுவோம். இதான் மாதிரி. ஆனால் இது ஒன்று ரசூலோட வாழ்க்கையில் ஏழ்மைக்கு ஒரு நிறைய இது நான் ஒன்று சொல்லுவேன். அதே மாதிரி ரசூலோட வாழ்க்கையில் உலகத்தில் மனுஷனுக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்றதுக்கு ஆகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ஏழை பிள்ளையை எடுத்துட்டாங்க. மனசு எப்படி, நான் பெத்தெடுத்து நான் வளர்த்து, அதுவும் ஒரு பிள்ளைய தாய் பெத்தெடுத்த உடனே எடுப்பதற்கும் அந்த பிள்ளைய பெற்று அந்த பிள்ளை வந்து பெரிய பிள்ளையாகி அதை பெரிய அளவுக்கு வளர்த்து ஸ்கூல் இல்லாமல் அந்த காலங்கள் எல்லாம் வைத்து அதை திருமணமும் முடிச்சு கொடுத்து அதுக்கு பிறகு ஒரு பிள்ளை தந்த தாய்க்கு முன்னால் மூத்தாயிட்டு அது எவ்வளோ பெரிய பாரம்பரியம். மற்றது கவலை தான், அதை விட இது எவ்வளோ பெரிய கவலை. ரசூலோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களில் யாருக்கும் ஏற்படாத இலக்கணம் ரசூலா கிடைச்சாங்க. ரசூலாக்கு எத்தனை பொம்பளை பிள்ளைகள்? ரசூலோட பெண் பிள்ளைங்களுக்கு 3 பேர். ரசூலுல்லாஹ் எத்தனை பெண் பிள்ளைகள்? மொத்தம் 4 பெண் பிள்ளைகள். 4 பெண் பிள்ளைகள். ருக்கையா, உம்மு குல்தும், அதே மாதிரி ஃபாத்திமா, ஸைனப். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பெண் பிள்ளைகள். 4 பெண் பிள்ளைகளில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர 3 பேருமே பெரியவங்களாகி திருமணம் முடிச்சு ரசூலுல்லாஹோட மரணத்திற்கு அவங்க வந்தாங்க. அவங்க பிள்ளையெல்லாம் பெற்றதுக்கு பிறகு அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அவங்களோட பிள்ளைகளை விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை. அந்த மாதிரி ஒரு மனநிலையில மரணிக்கிறாங்க. எல்லாரும் மரணிச்சது ரசூல் என்ன சொன்னாங்க, எல்லாரும் மரணிக்கிற நேரத்தில் அப்போ 3 பிள்ளைகள் 3. அதே மாதிரி ரசூலா கிடைச்ச ஆண் மக்கள் எல்லாம் சின்ன வயசுல ஒரு 2 வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆம்பளை பிள்ளைகள்லாம் முற்றில இருக்கு. கடைசியா ரசூல்லா மூத்தாகி 6 மாசத்துல மரணிச்சா ஃபாத்திமா நாயகி. அவங்கள தவிர மற்ற எல்லாருமே மரணிச்சிட்டாங்க ரசூல்லா வாழ்க்கை. அது மட்டுமா, அவருக்கு பக்கபலமாக இருந்த அபூ தாலிப் மரணிச்சாரு. ஹதீஜா நாயகி, ரசூல்லா இவ்வளவு அன்பா இருந்த ஹதீஜா நாயகி, ரசூலோட மனைவிமார்கள் அந்த பகுதி அதுல அல்லாஹ் இருந்தார். நண்பர்கள் எடுத்தார் ரசூலுல்லாஹ்க்கு மிக மிக உறுதுணையாக இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அது மாதிரி சகோதரர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி ரசூலுல்லாஹ்வை சுற்றி எவ்வளவோ மரணங்கள், தோழர்கள் சாத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி எத்தனையோ மரணங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் நடந்துச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதையும் 2. அதே மாதிரி ரசூலோட வாழ்க்கையில நீங்க பாருங்க, இப்போ ஒரு மனுஷன் உச்சகட்ட கவலையும் துன்பமும் மென்டலி அப்செட் ஆகிறதுக்கு இடம் என்ன? பிள்ளைகளை கொடுக்குறது தவிர, உள்ள மரணிக்கிறது தவிர ஒரு மனுஷன் மென்டலி அப்செட் ஆகிறது வேற ஒரு இடம் தேவையில்லை. அது உண்டில்லை, உண்டை மாற்றி உண்டு அப்படி மாறி மாறி போகணும். பொருளாதார ரீதியாகவும் அடி, இந்த அடிப்படையிலையும் அடி. உலகத்துல எல்லா பிரச்சனையும் அடி வாங்கினாங்க ரசூல், தாவா செஞ்சாங்க, பிரச்சனைகளை சந்திச்சாங்க. எல்லா பிரச்சனையும் ரசூல் என்ன செய்யும், அவங்களோட எல்லா நிலையும் அவ்வளவு இருந்துச்சு. ஆனா உண்டு ரசூலோட வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் எங்களை விட பன்மடங்கு. எனக்கும் உங்களுக்கும் நீங்க சும்மா கம்பேர் பண்ணி பாருங்க. எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் ரசூலுல்லாஹ்க்கு வந்து எங்க ரசூலுல்லாஹ்க்கு இருந்ததுல 100 பகுதியை நாங்கள் சந்திக்கல. நாங்கள் நினைச்சிருக்கோம் நாங்கள் தான் பெரிய பிரச்சனையை சந்திச்சிருக்கோம். ஆனா அவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திச்ச ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நிம்மதியா வந்தாங்க. ஏன் நிம்மதியா வந்தாங்க? அதுக்கு ஒரு காரணம் என்ன? அடிப்படை என்னன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் என்ன, அன்ஸலல்லாஹு ஸகீனா, அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் போர்க்களம் குர்ஆன்ல எத்தனையோ வசனங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ் உள்ளத்துக்கு நான் நிம்மதியை இறக்கினேன், மன அமைதியை இறக்கினேன். நிம்மதி மன அமைதி நாங்கள் தரணும்னு சொன்னால் இஸ்லாத்தோடும் குர்ஆனோடும் மார்க்கத்தோடும் எங்களுடைய இபாதத்துகளோடும் நாங்கள் எவ்வளவு இருக்கிறோமோ
அது எங்களுக்கு தெரியாத எங்களோட உள்ளத்தில் இறங்கும், அது நிம்மதியாக வரும். அதை விட்டுட்டோம். எத்தனை சைக்ராட்டிஸ்டை சந்திச்சாலும் சரி, எத்தனை கவுன்சிலர்களை சந்திச்சு, கவுன்சிலிங் ஒரு பிஸ்னஸாகவே மாறிடும். கவுன்சிலிங்கிறது வந்து இன்னைக்கு அவங்க பெரிய அளவில் சம்பாதிக்கிறாங்க. எடுத்ததுக்கெல்லாம் கவுன்சிலிங் போடுற அளவுக்கு மனுஷனை என்ன செஞ்சுட்டாங்க நோயா. அது ஒரு பெரிய ஒரு மருத்துவம் ஒரு பக்கம் வந்துட்டா கவுன்சிலிங் இன்னொரு பக்கம் இன்னொரு இதாகிட்டு. ஆனால் பெரிய கவலை என்ன தெரியுமா, எங்களோட முஸ்லீம் சமுதாயம் எல்லாம் அதுக்குரிய அழகான வழியை வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு மனோ தத்துவ டாக்டர்கிட்டையும் கவுன்சிலிங்லையும் கூடுதலாக போகிறது முஸ்லீம் சமுதாயம். ஏன் கையில் எங்களுக்கு நல்லா வந்து எல்லாத்தையும் கண்டிக்கிறாங்க. அதை தூக்கி வீசிட்டு நாங்கள் இன்னொன்று தேடி போகிறோம். ஆனால் இங்கே தேடி போனால் யாருமே இன்றைக்கு வர காட்டி நிம்மதியை என்ன கொஞ்சம் ஒரு 5% நிம்மதி வந்துச்சு, 10% வந்துச்சு, 20% வந்துச்சுன்னு சொல்லலாமே தவிர மனசு ஃபுல்லாக நிம்மதி வந்துச்சுன்னு யாரு. ஆனால் ரசூலோட வாழ்க்கையை பாருங்க, சஹாபாக்களோட வாழ்க்கையை பாருங்க, இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மனசுல நிம்மதி. இதுக்கு என்ன தெரியுமா அடிப்படை? சரியான ஒரு அகீதா மட்டும். அந்த இஸ்லாமிய சமுதாயத்துல ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் ஒரு அகீதா, சரியான ஒரு அகீதா. எந்த விஷயம் அகீதான்னு சொன்னா நீங்க அகீதானா என்ன வழங்கி வச்சிருக்கீங்க எல்லாரும் சொல்லுங்க போவோம். அகீதானா என்ன? இஸ்லாத்துல நாங்கள் அகீதான்னு ஒரு பிக்குன்றோம். அப்படின்னா என்ன அகீதானா என்ன? யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுவோம். அகீதா அகீதான்னு நாங்கள் இஸ்லாமிய இதில் ஒரு பரிபாஷையில் சொல்லுவோம், ஒரு வார்த்தை. இதுக்குரிய அர்த்தம் இல்லை. யாருக்காவது தெரியுமா? என்ன? அல்லாஹ் கட்டுப்படுறது அகீதா. சரி, வேற யாராவது விளக்கிற விதத்தில் நாங்கள் அகீதான்னு விலகி வச்சுக்கிறோம் அப்படின்னு நீங்க பாருங்க. உண்மையிலே நிம்மதி இல்லாத மன ரீதியான பிரச்சனைகள் ஆண்களை விட பெண்களுக்கு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நிம்மதியை தேடுறதுல ஆண்களை விட பெண்கள் கூடுதலை. அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று என்ன தெரியுமா? எங்களுக்கு இஸ்லாமிய கல்வி வாரது ஆம்பளை என்ன செய்வான்னு கேட்டா, ஜும்மாக்கு கிழமை விரும்பியோ வெறுத்தோ வந்து உட்கார வேண்டியது. கிழமைக்கு என்ன பயம் கேட்டாட்டி மார்ச் கிழமையில ஒரு நாள் வந்து பள்ளியில நிக்கணுமே, அந்த நேரத்துக்கு கொஞ்சமாவது அவனோட காதல ஏதாவது கொடுத்துட்டே வளைச்சா. பெண்களுக்கு அந்த சூழ்நிலை நாங்கள் வீட்டில் என்ன செய்யற கூடுதலாக எங்கட டைம் எப்படி போகுது? ஆக்குறதுல, பிள்ளைங்களை பார்க்கறதுல, வேலைகளை செய்யறதுல இதுதான் போகுது. நீங்க சும்மா எடுத்து பாருங்க, கூட ஒரு நாள் என் வாழ்க்கையை ஒரு நாள் நீங்க ஒரு நாள் எடுத்து பாருங்க. என்ன செய்றீங்க? காலையில் எழுப்பினதிலிருந்து வேலையை ஆரம்பிச்சோம்னு சொன்னா நைட் சாப்பிட்டு முடிஞ்சு தூங்குற வரங்காட்டி எங்களோட வேலை ஓய்வு தொடர்ந்து செஞ்சுட்டீங்க. அது பெரிய ஒரு கியா, நான் இல்லைன்னு சொல்லுது. ஆனா அந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டிக்கிறோம் தானே. அதோட எங்களுக்கு மார்க்கத்தை படிக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டம் இல்லை. எத்தனையோ இன்னொரு குடும்பம் எடுத்துட்டு வந்து கல்விற எங்களுக்கு எவ்வளோ இது வீட்டில் எதனாலும் சமைச்சிட்டிக்கிற 3 நேரம் 2 நேரம் 1 நேரம் இப்படியோ சமைக்கிறாங்க. சரி, ஒரு நாளைக்கு இப்படி சமைச்சிட்டிக்கிற எங்களுக்கு ஒரு 1 hour 2 hour டைம் இல்லாமல் இல்லை. அப்படி டைம் எடுக்கவே இல்லைன்னு சொல்லலாம். எடுத்து படிக்கிறதுன்றது கஷ்டம் இல்லை. ஆனால் நாங்கள் கொடுத்து ஒத்தாக்கி படிக்கணும். படித்தோம்னு சொன்னால் இது எல்லாத்துக்கும் ஒரு ரிலாக்ஸ் எங்களுக்கு உண்மையிலே ஒரு நிம்மதி அமைதி வேண்டும் சொன்னால் அது வந்து மார்க்கத்தால் மட்டும்தான் நினைக்கிறதே தவிர உலகத்தில் வேற எங்கேயுமே. நாங்கள் நினைச்சிட்டோம் வந்து நிம்மதி, மன அமைதி, சந்தோஷம் எங்களோட வாழ்க்கையில எல்லாத்தையும் என்ன செய்யலாம், அது இதால எடுத்துக்கலாம். அப்படி இதாலே அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் கேட்டால் அல்லாஹ்வை அக்கீதா. இப்போ நான் கேட்டுருவோங்க, அக்கீதான்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் அக்கீதா தான் அடிப்படை. அக்கீதான்னு ஒரு பதம் என்னன்னு சொன்னால் இஸ்லாமிய அடிப்படைகள் சார்ந்த கல்விக்கு அக்கீதா. இப்போ உதாரணத்துக்கு இந்த பில்டிங்க்கு தானே, இந்த பில்டிங்கில் கீழே நாங்கள் போடுறதுக்கு என்ன சொல்லுவோம்? முதல்ல பில்டிங் கட்டினதுக்கு எதை போடுவோம்? ஃபவுண்டேஷன். அதுதானே சிம்பிளாக. இஸ்லாத்தினுடைய அக்கீதான்றது இஸ்லாத்தினுடைய ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனை பற்றி சரியாக எங்களுக்கு அறிவில்லைன்னு, இந்த ஃபவுண்டேஷன் பற்றி எங்களுக்கு சரியான நுழைவு இல்லைன்னா என்ன நடக்குது? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்டிடத்தை கட்டுறோம், ஒரு 50 தட்டில் கட்டுறோம்னு வைங்களேன். 50 தட்டில் கட்டுறதுக்கு என்ன செய்யறாங்க கேட்டால் மேலே வந்து நல்லா அழகாக கட்டுறாங்க. ஃபவுண்டேஷனை வந்து எப்படி கட்டுறாங்க கேட்டால் சும்மா நோமலாக பெரிய நல்ல கம்பி வாங்க, நல்ல சிமெண்ட் எடுக்கிறது, நல்ல முக்கியமான இதெல்லாம் போடுறது சாதாரணமாக போட்டு. ஆனால் மேலே என்ன செய்யறாருன்னு கேட்டால் அழகா அந்த எவ்வளோ ஆடம்பரமாக இயலுமோ, எவ்வளோ அழகா இயலுமோ, எவ்வளோ உறுதியாக இயலுமோ அதெல்லாம் மேலே கட்டிட்டே போகிறார். மேலே எத்தனை தட்டு கட்டிட்டு போனாலும் அது கீழே இது இல்லாட்டி என்ன செய்யும்? உடச்சி. அப்போ என்னன்னு கேட்டால் அக்கீதாவை சரியாக படிக்காமல் நாங்கள் எவ்வளோ தொழுதாலும், எவ்வளோ நோக்கு பிடிச்சாலும், எவ்வளோ திட்டம் செஞ்சாலும், என்ன அமல் செஞ்சாலும் எல்லா அமலும் கடைசி எந்த பிரயோஜனம்? ரசூலா சொல்ற, அல்லாஹ் ரசூல்லாவை பார்த்து சொல்றாங்க,
யாரை பத்தி என்ன பார்த்து உங்களை பார்த்து இல்லை. லைன் அஷ்ரக் நபியே நீங்கள் இணை வைப்பீர்கள், நீங்கள் எல்லாரும் இணை வைப்பீர்கள். லைன் அஷ்ரக் லயஹ்பதன்ன அமலுக, உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாகும். வல தக்கூனன்ன மினல் காசிரின், நீங்கள் நஷ்டவாளிகள் வருவாங்க. யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றாங்க? ரசூலுல்லாஹை பார்த்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹை விட ஒரு சிறந்த மனுஷன் தெரியுமா? அவ்வளவு சிறந்த ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் சொல்றாங்க வந்து லைன் அஷ்ரக், நீங்க இணை வைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இணை வைப்பு உங்கள் என்ன செஞ்சீங்க? உங்களுடைய எல்லா அமல்களும், ரசூலுல்லாஹ் எவ்வளவு அமல் செஞ்சீங்க? எங்களை மாதிரி அமல் செய்யறேன், எல்லா அமலும் அழிஞ்சிடும், நீங்க நஷ்டவாளியாகி அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடிப்படை அந்த இணை வைப்புன்றது இது அக்கீதால ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ்வை நம்புதல், அல்லாஹ்வை எப்படி நம்புறது, அல்லாஹ்வை பத்தி நாங்க எங்க விளங்கி வச்சுக்கணும். அல்லாண்டா யார்? இப்ப நெருப்ப கண்டா ஏன் எங்களுக்கு பயப்படுது? சுட்டு பயப்படுது. ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு வருஷம் தான் நீங்க அந்த பிள்ளைக்கு நாள் நீங்க நெருப்ப பத்த வச்சு வச்சீங்கன்னா என்ன செய்ய முடியும்? அழகா இருந்து முடியும். ஏன் அந்த அறிவில்லை. அது மாதிரி தான் அல்லாஹ்வை பத்தி அறிவுகள் இல்லைன்னு வைக்கிறேன், பயம் வருமா? சும்மா அல்லா அல்லா அல்லான்னு உமா வாப்பா சொன்ன அல்லாவை நாங்கள் நம்பி வச்சுக்கணும். ஆனா குர்ஆன்லயும் அல்லாவை படிக்கல, ஹதீஸ்லயும் அல்லாவை படிக்கல, அல்லாஹ் எப்படிப்பட்டவங்க படிக்கல. அப்ப அல்லாவை பத்தி உண்மையான இது எங்கட உள்ளத்துல வரும். அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ்வுடைய இரக்கம் எங்களுக்கு உண்மையா விளங்க முடியும். அல்லாஹ்வுடைய இரக்கம் சம்பந்தமா அவன் சொல்ற செய்திகளை படிக்கிறது வருமா? அதை படிக்கணும். எங்களுக்கு நாங்க எங்களை மாத்துறேன்டா எங்களுக்கு உண்டு. இதுல ரெண்டு பெனிஃபிட் உண்டு. வந்து உலகத்துல என்ன செய்ய முடியும்? நிம்மதி, மறுமையிலே நிம்மதி. உண்மையா சரியா படிச்சோம்டா உலகத்திலே நிம்மதியா வாழில, மறுமையிலே நிம்மதி. இதுதான் எங்களோட அடிப்படை. உலகத்திலேயும் மறுமையிலே தான் எங்களுக்கு நிம்மதி. இந்த ரெண்டு நிம்மதியும் கிடைக்கிறாண்ட ஒரே ஒரு வழிதான் இந்த மார்க்க செய்யும். மார்க்க பகுதியை நாங்கள் ஒழுங்கா உள்வாங்கிட்டு சொன்னா, அதை சரியா படிச்சோம்னு சொன்னா அல்லாஹ்வோட கல்வியை பற்றி ஏன்னா ஒரு உரையில ஒரு அறாவர்களையோ அல்லாஹ் பத்தி எல்லாம் படிக்கவும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட டைம்ல ரசூலுல்லாஹை பத்தியோ மார்க்கத்தை ஃபுல்லா யாருக்கும் படிக்கிறது. அதுக்கு எத்தனையோ வருஷம் கிடக்குது, எத்தனையோ கிளாஸ் நடத்தப்படும். அக்கீதாண்ட அடிப்படைகள் என்ன செய்யணும், நிறைய விஷயங்கள் படிக்கணும். இது படிக்கிறதுக்கு எங்களுக்கு முதல்ல ஆர்வம் இல்லை, நான் படிக்கணும். இதுல ரெண்டு ஒன்று என்ன சுயநலம். நான் நிம்மதியாகி கொண்டாவது மனுஷன் என்ன செய்யணும்? பள்ளிக்கு வரணும். நான் நிம்மதியாகி கொண்டு வந்தா கூட நீங்க என்ன செய்யணும்? படிச்சு முடியும். அப்ப அந்த இதெல்லாம் எங்களுக்கு தேவைன்னு சொன்னா உண்மையா நாங்க நிம்மதியா சந்தோஷமா வாழணும், இங்கேயும் வாழணும் அங்கேயும் வாழணும்னு சொன்னா ஒரே வழி இஸ்லாமிய அக்கீதாவை சரியா படிக்கும். ரசூல் அல்லாஹ் என்ன சொன்னாங்க? உதாரணத்துக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனையை பாருங்க. தற்கொலை விகிதம் வந்து எல்லா சமுதாயத்தை விட முஸ்லிம்கள், முஸ்லீம்ல யாராவது தற்கொலை பண்ணிடணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யறோம்? ஆச்சரியமா பார்க்கறது. முஸ்லீம் அவ்வளவு முஸ்லீமா இருந்து தற்கொலை பண்ணான்னு சொல்லிட்டு நாங்க என்ன செய்யறோம்? பெரிய ஒரு விஷயமா பார்க்கிறோம். ஆனா பிற சமுதாயத்தில் தற்கொலைங்கிறது ஒரு சர்வசாதாரணமான விஷயம். ஏன் முஸ்லீம்களுக்கு அது முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய பாரம்பரியமா நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியும்? அக்கீதாவில் ஏதோ ஒரு அறிவு நிற்கும். அக்கீதாவோட அறிவுல ஏதோ ஒன்று ஆரம்பத்துல நாங்க படிச்சாலும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. என்ன எந்த ஒரு இருந்தாலும் நாங்க என்ன நம்புவோம்? அல்லாட அல்லாஹ் எல்லாருக்கும் உள்ள விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். என்ன ஒரு மூத்து வந்துச்சா இப்ப நாங்க சொல்றோம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். யாருக்காவது தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்றதுக்கு அர்த்தம் தெரியுமா? ஏன்னா நிறைய மையத்துக்கு சொல்லி மையத்துக்கு மட்டும் சொல்றது இல்லை, ஒவ்வொரு துன்பம் ஒவ்வொரு கஷ்டம் எது வந்தாலும் ஒரு பொருள் இல்லாம இன்னா இல்லை வேண்டாம் இஸ்லாம் சொல்லுது. மையத்தா இன்னா இல்லை வேண்டாம் எல்லாத்தையும் சொல்லுது. இதுக்கு அர்த்தம் என்ன யோசிப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அல்லாஹ் விளங்க என்ன சொல்ற? எனக்கு விளங்குது. அல்லாஹ்வே அல்லாஹ்வே என்னடா இன்னா லில்லாஹ் நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர், வ இன்னா இலைஹி நாம் அவரிடமே ராஜிஊன் திரும்ப. அவனை என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்குரியவர் அல்லாஹ்ட்ட போகணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 500 கோடி சொத்தி ஒரே நாள்ல இல்லா போயிட்டு வைங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்? இன்னா லில்லாஹ் விளங்கி சும்மா என்ன வேணா ராஜின்னு சொல்லுவாங்க. சொன்னத்தில் ஒன்றும் இல்லை. யாரா போட்டு நிறைய நாங்கள் என்ன சொல்றோம்? ஒரு சம்பிரதாயமா சொல்றோம். ஆனா அதை எப்படி சொல்லணும்? இன்னா லில்லாஹ். இப்போ உதாரணத்துக்கு என்ன 500 கோடி சொத்திக்கிறீங்களா? 500 கோடி சொத்தை ஒரே நேரத்தில் இல்லாம இன்னா லில்லாஹ் நானே அல்லாஹ் இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன அல்லாஹ்ட மகதே என்ன திரும்புதலி
இது நிரந்தரம் இல்லை. இது என்ன செய்ய போகுது? இன்னைக்கு ஒரு 10 வருஷமோ 20 வருஷம் அங்க போய் தான் நிரந்தரமா வாழ போறோம். அங்கதான் இது எனக்கு தேவையை தவிர மனசு ஆழ்ந்து அறிஞ்சா இல்லையா? எங்கிட்ட ஒரு புள்ள அல்லா பாதுகாக்கணும். ஒரு புள்ளையை எடுத்துட்டான், என்ன சொல்லணும்? இன்னா இல்லா அல்லா, நாங்க அல்லா புரிய இன்னா இல்லைங்கிறாங்க. நாங்க அவன்கிட்ட பக்கம் தான் திரும்ப போறோம். அதெல்லாம் அங்க போய் தான் கிடைக்கும். அல்லாட்ட போனா அதை விட சிறப்பாக எங்களுக்கு தருவான் அப்படின்னு சொல்ற நேரத்தில் ஒரு ஆறுதல் கிடைக்கிறா இல்லையா? மனிதன் அடிப்படையில் இது நிரந்தரம் இல்லை. இதை விட்டு நாங்க இது ஒரு 50 வருஷம் வாழ போறோம். கூட்டி போனா இன்னும் ஒரு 50 60 வருஷம் தானே. அங்கவே தான் வாழ்க்கை முழுக்க அங்கதான் நிற்கிறது. அப்ப அங்க என்ன புள்ளியோட நல்லா வாழ்ற ஒரு நிலையெல்லாம் இடையே தாண்டா அதான வாழ்க்கை. அப்ப இந்நாளில எந்த ஒரு விஷயத்திலே இந்நாளில நாங்க சரியா அந்த அர்த்தத்தை உணர்ந்து சொல்லணும். வைங்களேன், எங்களுக்கு என்ன வருது? மனசுக்கு அமைதி வந்து ஏன் அல்லா எங்களுக்கு தான் சொல்லிட்டாங்க. இதான் அடிப்படை விளைச்சா. ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் விளங்குற ஒவ்வொரு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். இந்நாளிலான நாங்கள் இத்தனை வருஷம் எவ்வளவு சொல்லி, ஆனா அதை பொருளை விளங்கி இதுதான் இதை சொல்லுது விளங்கி நாங்கள் சொல்ற நேரத்தில் அந்த வார்த்தை வந்து எங்கள் உள்ளத்துல உண்மையிலே என்ன செய்யும்? பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இன்னும் நாங்கள் எங்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்கள் எல்லாம் எந்த உண்டாய்தான் சரி, இந்த அல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க எங்களுக்கு? இல்லா கத்தபல்லா, அல்லாஹ் அதை எழுதாமல் தெரியும். எங்களுக்கு என்ன துன்பம் அல்லாவே சொல்றாங்க. என்ன துன்பம் வந்தாலும் அதை நாங்கள் எழுதிட்டேன். அப்ப என்ன இது வந்துட்டு அல்லாஹ் எழுதினது, அதை யாராலும் மாற்றிடுமா? இப்ப நாங்க நினைப்போம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒன்று வந்தோட இஸ்லாம் தடுக்குது. லவ் போட்டு சொல்றது, அதாவது அரபுல சொல்லுவாங்க லவ் போட்டு சொல்றேன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு லவ் போட்டு சொல்றாங்க அப்படின்னா என்னன்னா, உதாரணத்துக்கு இப்ப ஒரு மனுஷன் அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, இப்ப இந்த ரூட்டாக 2 ரூட்டிக்கு வைங்க. உதாரணத்துக்கு சிம்பிளா விளக்கத்தான் சொல்லுங்க. 2 ரூட்டிங். இப்ப இப்ப ஒரு ரூட்டாக போறோம் நினைச்சா இந்த ரூட்ல போகணும்னு நினைச்சிட்டு மற்ற ரூட்ல போனான்னு வைங்களேன், போற இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆகி. இப்ப என்ன சொல்லக்கூடாது தெரியுமா? நான் இங்கால போயிட்டு இருந்தேன்னா நான் ஆக்சிடென்ட் ஆகி அங்கால போய் தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன் நீ என்ன நடந்தா நீ இங்கால தான் போக அல்லாஹ் எழுதி மாத்திருமா இப்படி சொல்ல வேணான்றாங்க. ஒரு விஷயம் இந்த கலாக்கத்திரிக்கு இந்த நம்பிக்கை கலாக்கத்துல என்ன எங்கட இந்த எல்லா விஷயத்தையும் நாங்கள் விலகி வச்சுக்கணும். கதிரை நாங்கள் நம்பணும்னா விலகி வச்சுக்கணும். அதை எப்படி நம்பணும்? அது என்ன அடிப்படை என்னன்னு கேட்டா சிம்பிள், வேற ஒன்றும் இல்லை. குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ் சொல்றது சிம்பிளா சொல்றேன். என்னன்னு கேட்டா, இப்ப கலாக்கதிரை நம்புறேன்னு சொன்னா எதெல்லாம் எங்களுக்கு நடந்து முடிஞ்சிச்சு பாஸ்ட், சரியா? பாஸ்ட் எல்லாம் என்ன முடிஞ்சுட்டு அல்லாஹ் எழுதினது. பிரசன்ட் இப்ப வரைக்கிறேன், இதெல்லாம் எப்படி நடக்கணும்னு கேட்டா விதி, அதை பத்திய விதி எனக்கு தெரியும். நான் விளைச்சா உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒருத்தர் வீட்டுல இருந்து என்ன சொல்றாங்க, இப்ப நீங்க சொல்றீங்க போயிட்டு உங்களோட கணவன் சொல்றீங்க, நீங்க என்ன செய்யுங்க வேலைக்கு போங்க, வேலைக்கு போயிட்டு ஏதாவது சம்பாதிச்சுட்டு வந்தா தான் வீட்டுல இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு கேட்டா, வேலைக்கு போயிட்டாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி அல்லாஹ் தான் தருவோம். இது சரியான நம்பிக்கையா? நம்பிக்கை இல்லையே. அவர் ஒரு இதைத்தான் வழங்கி வச்சுக்கிறார். ஆனா பிள்ளை எப்படி பிள்ளை இஸ்லாம் அப்படி சொல்லு. ரசூலா என்ன சொன்னாங்க? ரசூலோட சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அப்ப அல்லாஹ் சொல்லு இதானே நடக்கும், அடிப்படை தானே. அப்ப நாங்க என்னதுக்கு அமல் செய்யணும்? எல்லாம் எழுதிப்பட்டாச்சு. சொர்க்கம் போறோம், சொர்க்கம் போவான்னு நரகம், அது உங்களுக்கு லேசா. நீங்க கூட வேலை செய்யும். ரசூலா சொன்ன வார்த்தை என்ன? இப்போ உங்களுக்கு நீங்க தொழிலுக்கு போகணும், போயிட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்களே, தொழிலுக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டுட்டு வந்தா எனக்கு ஒரு சமம் கிடைக்கல, அதுக்குரிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சு எனக்கு கிடைக்கல. இப்ப என்ன செய்யணும்? இப்ப அல்லாஹ் மேல என்ன விதி அல்லாஹ் எழுதினது இன்னைக்கு எனக்கு கிடைக்கும். நான் அதுக்கு முயற்சி நாங்க செய்யணும். எல்லா விஷயத்திலும் நாங்க முயற்சி செய்யணும். ஆனா முயற்சி செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதோட ரிசல்ட் என்ன? அல்லாஹ் தான் என்ன செய்யறான், அந்த ஃபெயிலியரை கொண்டு வந்தான். நான் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்தை கூட்டு போய் நான் ஒரு சின்ன ஒரு வேலையாயிருக்கு. சின்ன ஒரு வேலை இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒரு வேலையோட செய்யறேன்னு எடுத்துக்கிறீங்களே, அது செய்ய கிடைக்கல, அதுக்குரிய எல்லா முயற்சியும் செஞ்சு. அப்ப நாங்க என்ன செய்வோம்னு கேட்டா, நான் இல்ல எங்களோட ஊரே வந்து இந்த வேலையை செய்ய பார்த்திருந்தாலும் இன்னைக்கு அல்லாஹ் ஏலான்னு எழுதினோம்னே எங்களால செய்யும். இதான் என்ன நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எனக்கு சரியா இருக்கிற நேரத்தில் நிறைய விஷயங்கள், அதனாலதான் நீங்க பாருங்க தற்கொலை இந்த விஷயங்கள் இதுதானே. இதுல எங்களோட சமுதாயம் என்னத்தை ஒன்று நடந்தாலும் உடனே தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லாட வீதி அல்லாஹ் செஞ்ச வேலை அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் தானே. அந்த நம்பிக்கை தான் நீங்கள் என்ன செய்யணும் இதுல பாருங்க. அப்ப அப்படி ஒரு நம்புற ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, அது பெரிய நரகத்துக்கு கொண்டு போச்சோட இந்த வேலையை செய்வோம் நாங்க, இந்த இந்த இதுக்கு போக மாட்டோம் விளைச்சா. அப்ப இந்த அடிப்படை இஸ்லாம் சொல்ற அடிப்படை. இதெல்லாம் இது ஒரு பகுதி இஸ்லாம்ல, இன்னொரு பகுதி. இப்படி ஒவ்வொரு பாட்டையும் நம்ம சரியா படிச்சோம். இஸ்லாம் சொல்ற ஒவ்வொரு பாட்டு குர்ஆன் என்ன சொல்லுது, குர்ஆன் அறிவுரை என்ன? இப்ப யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹன் நாஸ் குர்ஆன்ல படிக்குங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனுன்னா என்ன? இறை நம்பிக்கையை கொண்ட விசுவாசிகள். யா அய்யுஹன் நாஸ் மக்களே. குர்ஆன் பேசு, யாரோட பேசு?
நாங்க நினைச்சுக்கிறோம் யாயு அண்ணாஸ் தான் மக்களோட மிஸ், எனக்கு யாயு அல்லது நாமன் உண்டா ஈமான் கொண்டவனோட மிஸ். அப்படியா? இப்போ உதாரணத்துக்கு முகம்மது, அகம்மது, அந்த ஒவ்வொருத்தர பேரை சொல்லி எல்லாம் சொல்லிடுமா? அப்படி சொல்றது சரி வருமா? அப்ப எத்தனை குர்ஆன் வேணும்? எல்லாம் ஒரே வார்த்தையில எல்லாருக்கும் உள்ள ஒரே பேர் என்ன? யாயு அல்லது நாமன் சொன்னா எல்லா முஸ்லீம்களும் ஈமான் கொண்ட எல்லாரும் வந்துடும். இறை நம்பிக்கையை கொண்ட எல்லாரும் தான். அது நாங்க அதுல என்ன நினைக்கணும்னு கேட்டா, ஏட பேரை வச்சு அல்லாஹ் என்ன அழைக்கிறான், ஒவ்வொருத்தரும் தன்னை பேரை போட்டுக்க வேண்டியது. அல்லாஹ் என்னதான் அழைக்கிறான். அப்ப குர்ஆன் இப்படி பேசுதுன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? இப்ப அல்லாஹ் உதாரணத்துக்கு ஒரு ஜனாதிபதி கோல் ஒன்று எடுத்தான்னு வைங்க, ஒரு ஜனாதிபதி கோல் ஒன்று எடுத்து எங்களோட பேச போறாங்கன்னா எப்படி? இல்லாட்டி நாங்க யாரை விரும்புறோம், பெரிய அளவுல உலகத்துல விரும்புறோம் வைங்க, நான் இப்ப உங்களை விரும்புறோம். இப்படி எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் மாடலுக்கும் ஒவ்வொரு விருப்பம். அந்த விரும்புறாள் என்னோட கோல் எடுத்து பேசுறேன், எப்படி சந்தோஷம். எங்களோட பதில் எப்படி? உடனே அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி பதில் கொடுத்துதான் இருந்தாங்க. அப்போ உலகத்துல எங்களுக்கு ஆக விருப்பமானவர் யார்? உண்மையாக ஒரு முஸ்லீமுக்கு ஆக விருப்பமான யார்? அல்லாஹ் விட விருப்பமானதாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ் பேசுறான், என்ன அடியான்னு கேட்கிறான், பேசி சொல்றான். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பேசுறான்? எங்களுக்கு குர்ஆனை திறந்து படிக்கலான்னு சொன்னான், பார்க்கலான்னு சொன்னான். அல்லாஹ் என்ன எங்களோட பேசுறான்னு டெய்லி அந்த வசனங்களை பார்க்கவோ படிக்கவோ எங்களுக்கு மனசு வருதில்லைன்னு சொன்னான். நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் தூரமாயிக்கிறோம், குர்ஆன் மார்க்கத்தை விட்டு தூரமாயிக்கிறோம். அப்போ எங்களோட மனசுல நிம்மதியோ எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு சரியான அக்கீதாவோ ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காது. அதுக்கு ஒரு வழி என்னன்னு கேட்டா, அல்லாஹ் எங்களோட பேசுறான்னா நாங்கள் மதிப்பு கொடுக்கணும். அல்லாஹ் என்ன பேசுறான், ஏன் பேசுறான், எப்படி பேசுறான்? இன்னைக்கு எத்தனை டிரான்ஸ்லேஷன் இருக்கிறீங்க? அரபு தெரியாதா? குர்ஆன் சம்பந்தமான எத்தனை டிரான்ஸ்லேஷன் இருக்கு? அழகா படிக்கிறீங்க. ஹதீஸ்கள் எவ்வளவு டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க, எல்லாமே படிக்கிறீங்க. என்ன சொல்லுது, எங்களோட என்ன பேசுறது? உண்மையில அந்த ஒரு ஒன்று பற்றி அறிவிக்குதானே, அதை நாங்கள் பூரணமாக அதை உள்வாங்கி படிக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னால் அந்த அறிவை உண்மையாக நாங்கள் எடுக்கக்கூடிய நேரத்தில் அதில் இன்பமிக்கிற உலகத்தில் ரசூலா சொன்னாங்க தெரியுமா? ஈமான்ட சுவை ஹதீஸ்கள்ல வருது. உங்களால் ஈமானுடைய சுவையை அடைய முடியாது. சுவையை அடைய மாட்டேங்க. சுவைனா என்ன? ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ருசி. அந்த ருசி எப்படி நாங்கள் அடையிறோம்? அதனால தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ ரசூல்லா ரசூலோட 21 வயசு சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை எடுத்து பார்க்கணும். ரசூலா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சூரா பக்கராவை, சூரா பக்கரா எவ்வளோ நேரம் போகும்? ஒரு 5-10 நிமிஷத்தில் ஓதி முடிக்கணுமா? மணிக்கணக்கு. ரசூல்லா எப்படி ஓதுவாங்க? ஸ்பீட், ஹை ஸ்பீட். இன்னைக்கு ஓதுற இமாம்கள் மாதிரி ஹை ஸ்பீட் எல்லாம் இல்லை, நிறுத்தி நிதானமாக ஓதுவாங்க. பக்கரா ஓதி முடிக்க எத்தனை அவர் போகும்? சில மணி நேரங்கள். அது பக்கராவை முடிச்சா ரசூல்லா தொழுகை 29 நிப்பாட்டுவாங்களா? இல்லை. ஆலயம் நடுவு அடுத்த சொல்றோம், அது மிகப்பெரிய சொல்றோம், அதுக்கு சில மணி நேரம். அடுத்தது நிசா, அதுக்கு சில மணி நேரம். இத்தனை மணி நேரம் ரசூல்லா அப்படியே நின்றுட்டு ஒரு தொழுகையில் ஓதி நிற்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சும்மா இந்த நோம்பு காலத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? கியாமுல் லைலுக்கு வரோம், வந்து ஆக கூடினா 1 மணி நேரம் தூங்குவோம். 1 மணி நேரம் தான் தூங்குவோம். 1 மணி நேரம் ஒரு எத்தனை ரக்காத்தா 11 ரக்காத்தா தூங்குறதுக்கு 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு தூங்குறது எவ்வளோ கால் வலிக்குது, கை வலிக்குது, சொல்லியது, ஏலாம் எவ்வளோ பிரச்சனை வருது. ரசூலுல்லா நாங்கள் அந்த தொழுகிற 11 ரக்காத்திக்குது 1 மணி, எங்களுக்கு 1 மணி நேரம். அது ரசூலுல்லாட இந்த பக்கரா ஆலயம் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ரசூல்லா தொழுகிறது ஒரு 5, 6, 7, 8 மணி நேரம். 2 ரக்காத்து 4 ரக்காத்து ரசூல்லாட குறிப்பிட்ட டைமே அவ்வளோ வருவாங்க. அப்போ இந்த அளவு ரசூல்லாட தொழுந்துச்சு அப்படி செய்யலாமா? இந்த காரணம் என்ன? எங்களுக்கே ஏலாம் ஈமான்ட இன்ட்ரெஸ்ட். ஒரு மனுஷனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் படுதோ அதை மனுஷன் செய்யும். அந்த இன்ட்ரெஸ்ட் பண்றதுக்கு அதை பற்றி அறிவிக்கும், அதை தேடணும், அதை படிக்கணும். அது உள்ளுக்காகும். அது உள்ளுக்காகவும் அதை என்ன செய்யாது, ஒரு நாள் கிடைக்கும். அது உள்ளுக்காகி குர்ஆனை எடுத்து படிச்சு அது விளக்கி அதுல அர்த்தத்தை விளக்கி அல்லாஹ் என்னோட என்ன பேசுறான், எப்படி பேசுறான், எவ்வளவு ஹிக்மத்தா பேசுறான், எந்த அளவுக்கு என்னோட பேசுறான் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சோம் வைங்களேன். அந்த படிப்பு எங்களுக்கு பெரிய ஒரு அறிவு கொண்டு. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை நான் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் எழுப்பி அழுகுறாங்க. ரசூல் என்ன செய்யறாங்க? எழுப்பி அழுகுறாங்க. எந்த அளவுக்கு அழுகுறாங்கன்னு கேட்டா, தொலை எழுப்பினவங்க ஆயிஷா நாயகிட்ட அனுமதி கேட்கிறாங்க, தஹஜ்ஜத்துக்கு எழுப்புறாங்க. எழுப்பி தொழுது 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 அழுது 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 நபி அவர்கள் சுஜூது செய்கின்ற இடமெல்லாம் கண்ணீர். ரசூலோட ஆடையெல்லாம் கண்ணீர், சுஜூது செய்கின்ற இடமெல்லாம் கண்ணீர் ஆக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது. அவ்வளவு ரசூல் அழுது கொண்டிருக்கிறதுல எந்த அளவுக்கு அழுகிறாங்கன்னு கேட்டா, சுபஹுடைய வக்து வரை அழுது. நடுநிசில எழும்பி ரசூல்லா உதாரணத்துக்கு ஒரு 12 மணிக்கோ 11 மணிக்கோ ரசூலா எழும்புறாங்க. ஏன்னா ரசூலா நேரத்தோட பட்டுருவாங்க. தஹஜ்ஜத்துன்றது ரசூல்லா என்ன செய்வார், குறிப்பிட்ட ஒரு 2-3 ஹவர் மேக்ஸிமம் எடுத்து அவ்வளோதான் தூக்கம் ரசூல்லா. அது போகிற எழுப்பி என்ன செய்வாங்க, தொழ ஆரம்பிச்சுவாங்க. தொழ ஆரம்பிச்சா சுபகு வரைக்கும் பல மணி நேரம் அழுதுன்னு இருக்கும்.
அப்படி தொழுதுட்டே இருக்கிற நேரத்தில், அப்படி தொடர்ந்து தொழுகிற நேரத்தில் சுபமுடைய வக்துன்னு இருக்கமா தொழுது கூடி அந்த நேரத்தில் வந்து யாரும் வராங்க. பிலால் ரலியல்லாஹு அவங்க பாங்க சொல்றதுப்பாங்க அது கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோட முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. இப்படி அழுதல் இத்தனை மணி நேரம் அவங்க தெரியும். நான் சொல்ல எத்தனை மணிக்கு எழுப்புவாங்க எல்லாம் தெரியும். இத்தனை மணி நேரம் அழுதலுக்கு தொடரணும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்றைய தினம் எனக்கு ஒரு குர்ஆனுடைய வசனம் வரல. இன்றைய தினம் இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார். அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத், இந்த வானத்தை படைத்தது. இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி, இந்த பூமியை படைத்தது. வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருது. டைம் சரியாக வருது. 12 அங்கே இரவு வந்தால் இந்த மாற்றம் எல்லாம் வருது. அதில் ஆயாத்துல் உலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு அந்த உதாரணம் இருக்குது. அறிவாளிகளுக்கு அந்த உதாரணம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அல்லதீன யதுகுரூனல்லாஹ் கியாமன் வ குஊதன், அல்லதீன அந்த அறிவுள்ள மக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யதுகுரூனல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். கியாமன் நின்றவர்களாக, வ குஊதன் அமர்ந்தவர்களாக, வ அலா ஜுனூபிஹிம் படுத்தவர்களாக, எல்லா நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். யதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத் வல் அர்த், அவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ் அந்த படைப்பை பற்றி அவர்கள் பார்ப்பாங்க. என்னென்னலாம் படைச்சு வச்சுக்கிறாங்க. வானத்தை பார்ப்பாங்க, பூமியை பார்ப்பாங்க, இந்த ஆடை பார்ப்பாங்க, மாடை பார்ப்பாங்க, குட்டியை பார்ப்பாங்க, கழுது எல்லாம் ஒன்றையும் பார்ப்பாங்க. சும்மா சிம்பிளாக எடுங்களே. நீங்கள் வேற ஒன்றும் வேணும், மனுஷன் எடுங்க. வேற ஒன்றும் வேணும். நாங்கள் மனுஷன், அல்லாஹ் எங்களை படைச்சிருக்காங்க. எனக்கு உங்களுக்கு எத்தனை கண்? 2 கண், ஒரு மூக்கு, ஒரு வாய், இதானே ஒட்டுமொத்த மனுஷனுக்கு. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக கேட்குறேன். ஒரு இதே உருவத்தை வச்சு, இந்த 2 கண், 2 மூக்கு, வாய், இதை வச்சு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 மிச்சமான ஒரு 10,000 நீங்க என்ன செய்யணும்? வரையணும், இல்லாட்டி இது பண்ணணும். அந்த 10,000 வேற வேற மாதிரி. ஒரே கண்ணை, ஒரே மூக்கு, ஒரே வாயை வச்சு அந்த 10,000 டிஃபரெண்ட் தெரியும். ஏழுமா யாருக்காவது 10,000 வேணும். ஒரு 1000, ஒரு 500 நாங்கள் வரைஞ்ச உருப்படி எடுத்த உண்டு. கொஞ்சம் கண்ணை பெருசாக்கி வரையிலும், கண்ணை சிறுசாக்கி வரையிலும், வாயை கொஞ்சம் பெருசாக்கி சிறுசாக்கி ஒரே அமைப்பது உண்டாது. ஆனால் அல்ல எங்களை படிச்சு நான் தானே. இப்போ உலகத்தில் எத்தனை கோடின்றான்? 700 கோடியெல்லாம் பாஸ் ஆகிட்டு. 700 கோடி வித்தியாசம். 700 கோடிக்கு வைங்களே. என்ன மாதிரி நீங்கள் இல்லை, உங்களை மாதிரி நாடு இல்லை. இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரே உமாக்கு 5 புள்ள, 5 பிள்ளைக்கு 5 பிள்ளைக்கும் ஒரே கண் தான், ஒரே கால் தான், ஒரே மூக்கு தான். ஆனால் பார்த்தோன்னே இது அகமது, இது முகமது, இது இப்ராஹிம் எப்படி விளங்கும்? அல்லாட படைப்பாட்டுன்றது சாதாரண விஷயமா நினைச்சு பார்க்கலுமா? இல்ல இந்த 600 கோடியில் இன்னும் 60,000 கோடியில் எத்தனை 1000 கோடி வந்தாலும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா, ஒவ்வொன்றுக்கும் ஒரே ஒரு இதை வச்சுட்டு நாங்கள் எதை தெரியுமா ஆச்சரியமா பார்க்குறோம்? பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நான் நீங்கள் எதை ஆச்சரியம் பார்ப்போம்? ஒரே மாதிரி 2 பேர் இந்த ஆச்சரியமா பார்ப்போம். 2 புள்ள ஒரே மாதிரி பாரா, ஒரே மாதிரி 2, அது ஒரு ஆச்சரியமா? ஒரே மாதிரி உருவாக்குறதா லேசி. இப்படி ஒன்று கொண்டு மாறுபடுறதை உருவாக்குறது கோடிக்கணக்கில் பல எத்தனை கோடி வந்தாலும் அப்படியே மாற்றம் இல்லாமல் உருவாக்குறது யாருக்காவது நினைச்சாலும் பார்த்துருங்க. எல்லாம் உருவாக்கி வச்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வேறுபட்டோம். எப்படி அதான் நல்லா சொல்றாங்க. இது மாதிரி எத்தனையோ இருக்குது. உதாரணத்துக்காக சொல்லுங்க. அல்லாஹ் அல்லது எதுக்குருனல்லாஹ் கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூப், அவர்கள் இன்று அமர்ந்து எல்லா நிலையும் யதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமி அல்லாஹ்வுடைய படைப்பிடங்கள் எல்லாம் அவங்க பார்ப்பாங்க, யோசிப்பாங்க. பார்த்து என்ன சொல்லுவாங்க? சுப்ஹானக, இறைவா நீ தூய்மையானது. ரப்பனா சுப்ஹானக, இறைவா நீ தூய்மையானது. மா ஹலக்த ஹாதா பாத்திலா, அவங்க சொல்லுவாங்களா, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் நீ எந்த ஒன்றையும் வீணப்பட, இந்த உலகத்தில் இருக்கிற என்ன படைப்பா இருந்தாலும், இலை மலை என்னவா இருந்தாலும் தெரியுது, எதுவுமே நீ வீணாக படைக்கவில்லை. மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக, இறைவா நீ தூய்மையானவன். வக்கினா அஸாபன் நார், யா அல்லாஹ் நீ படைச்ச நரகம் உண்டு. இறைவா நீ படைத்திருக்கிற அந்த நரகம் உண்மையானது. வக்கினா அஸாபன் நார், அந்த நரகத்திலிருந்து நீ எங்களை பாதுகாத்தறியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அந்த அளவுக்கு இதெல்லாம் பார்க்கறது? இதெல்லாம் படைச்சாள்னா கட்டாயம் நரகத்தை படிக்கிறான், அந்த நரகத்துக்கு நாம் போய் திருப்படாது அப்படின்னு உண்மையா உள்ளமாற வந்து வாக்கிப்பான். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. சகோதரிக்கு தாய்மார்களே, இது இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவு. ஆகவே அல்லாஹ்வை பற்றிய இந்த அறிவு, அல்லாஹ்வை பற்றிய இந்த கல்வி, இறைவனை பற்றிய இந்த மார்க்க அடிப்படை, இதை நாங்கள் சரியாக படிக்கின்ற போது எங்கள் உள்ளத்தில் பயன்பெறும்.
அச்சம் வரும், இஹ்லாஸ் வரும், உல தூய்மை வரும், மன அமைதி வரும். நாங்கள் எதெல்லாம் தேடுறோமோ அதெல்லாம் கிடைக்கும். அதுக்கு ஒரு வழி இஸ்லாம் தான், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான். அதை சரியாக வச்சு அதை சரியாக படிக்க என்ன தெரியுமா துரதிஷ்டவசம், இன்றைக்கு இவ்வளவு பெரிய அறிவு அல்லா எங்களுக்கு தந்திக்கிறான். ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்தாமல் செய்கிற இந்த அமானிய முசை அது மிகப்பெரிய முசை. அதனால் இந்த விஷயத்தில் நமக்கு மனம் இருக்கும். அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய இந்த வசனங்களை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்டா இன்னமல் இன்னமல் மூமின்கள் யார் தெரியுமா? இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் வஜ்ஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவருடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் ஸாதத்ஹும் ஈமான், அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தங்களுடைய ரப்பை நோக்கி அவர்கள் திரும்புவார்கள். ஒட்டுமொத்தமாக எல்லா நிலையும் தன்னுடைய ரப்பை மட்டும், என்னுடைய இறைவன் எனக்கு போதும் என்று திரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ் என்றவர்களுக்கு சொல்லப்பட்டால் வஜ்ஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். அந்த நடுக்கும் அந்த பயம் வரும். குர்ஆனை ஓதுறது கேட்கிறோம், எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம், ஆனால் பயம் வரல, நடுக்கம் வரலையே. அதை படிக்கணும். அது உண்மையா சரியா விளங்கி தஃசீரோட குர்ஆன் என்ன சொல்லுது படித்தோம்னா எங்களுக்கு அந்த பயம் வரும், அச்சம் வரும், குர்ஆனோட ஒரு தொடர்பு வரும், மனசுக்கு நிம்மதி வரும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை. உலகத்தில் ஒரு மூமிக்கு இந்த உலகத்தில் சொர்க்கமாக வாழலாம். 1000 பிரச்சனைகளோட மனசுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷம். அந்த மனசின் ஒட்டுமொத்த சந்தோஷம் எங்க கிடைக்கும் கேட்டால் உண்மையான ஒரு ஆன்மீகத்தில், சரியான ஒரு ஆன்மீக பாதையில், சரியான அல்லாஹ்வுடைய வேதத்தில், சரியான இந்த குர்ஆனில் கண்டிப்பாக அது கிடைக்கும். ஆகவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வோம், மார்க்கத்தோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வோம். இந்த மார்க்க கல்வியின் அவசியத்தை நாம் அறிந்து கொள்வோம். அக்கீதாவோடு முக்கியமாக, நான் அக்கீதாவோட நிறைய விஷயங்கள் ஒன்று எனக்கு சொல்லலை, சுருக்கமாக அதனுடைய அவசியத்திற்காக 2 விஷயங்கள். அந்த அக்கீதாவுடைய கல்வியை முழுமையாக படிப்போம். அல்லாஹ் நிறையா மலக்குமார்கள் அடிப்படை ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர், 6 விஷயங்களை நம்ம அந்த 6 விஷயங்களை நமக்கு அல்லாஹ் யார், ரசூலுல்லாஹ் யார், தூதர் யார், இதெல்லாம் நாங்கள் விளங்கிச்சாங்க. இதான் அக்கீதா, இது அடிப்படை. ஒரு அக்கீதாவில் ஒரு சிறிய ஒரு விஷயத்துக்கு நான் முடிச்சுக்கிறேன். அக்கீதாவில் மாறுபட்டு உதாரணத்துக்கு காதியானிகளை எல்லாருமே காட்டுறது. காதியானி ஒரு கூட்டம் இல்லை. என்ன அக்கீதாவில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, நாங்கள் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, தூதர்மார்களை நம்புது. அந்த பகுதியில் ஒரு பிழையை விட்டான். அவன் சொல்லுகிறான், நோன்பு வைக்கிறான், எங்களை விட நல்லா பயம் பண்றான், எங்களை விட நிறைய விஷயங்களை சொல்றான், கபூர் கத்தம் பாத்தியா இதெல்லாம் தேவையில்லைன்றான், எல்லாம் சொல்றான். ஆனா எங்க பிழை விட்டுறான்னு கேட்டான், ஒரு சொல்லிக்கு அல்லாஹ்வுடைய தூதர்மார்களை நம்புதல்ன்ற ரசூலுல்லாஹ் இறுதி தூதர்கள் தெளிவான செய்திகள் குர்ஆனும் சொல்ல, ஹதீஸும் சொல்ல, அதுக்கு மாற்றமா இன்னொரு தூதர் வருவான்னு சொன்னான். அதனால அவன் ராவ் ஃபுல்லா முயற்சி வழங்கினாலும் சரி, எத்தனை பேரை அழைச்சி என்னென்ன நன்மை செஞ்சாலும் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாதே. ரசூலுல்லாஹ்வை அவன் நபியா ஏற்றுக்கொண்டான். ரசூலுல்லாஹ்வுக்கு புறம் இன்னொரு நபி மிர்சா குலாம் வந்தேன்னு நம்பி அவன் ஒட்டுமொத்த நம்பிக்கைன்னு பார்த்தா சின்ன ஒரு விஷயம். ஆனா ஒட்டுமொத்தம் அவன் செய்த இபாதத், அமல், அவன் இஸ்லாம் எல்லாமே அக்கீதாவில் சின்ன. அதனால அக்கீதாவை படிப்போம். நாங்கள் எவ்வளோ அமல் செஞ்சாலும் அக்கீதான்றது முக்கியமானது. அல்ல நம்ம அனைவரையும் சரியான அக்கீதாவில் இருந்து மதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தவர்களுமான சுவாசமான இஸ்லாம்